மார்ச் 2025 அறப்போர் இயக்கம் 565 பக்க ஆதாரங்களுடன் கிட்டத்தட்ட 40 பக்க புகார் ஒன்றை அரசுக்கு அனுப்பினோம். என்ன செய்தார்கள்? என்ன அந்த புகார்? ரேஷன் துறையில நீங்க போக்குவரத்து செய்யறீங்க, விவசாயிகள் அவங்க நெல்லை போடுறாங்க, அதை ப்ரொக்யூர் பண்ணி கொள்முதல் செய்து நேரடியாக எங்க எடுத்துட்டு போறாங்க? குடவுனுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்கேயிருந்து மில்லுக்கு எடுத்துட்டு போறாங்க, மில்லுல இருந்து ட்ரெயினுக்கு எடுத்துட்டு போவாங்க, ட்ரெயின்ல இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகும். இது போன்ற போக்குவரத்து செய்வதற்காக ஜூன் 2023 டெண்டர் போடப்படுது. அந்த டெண்டர் ஓபன் செய்யப்பட்டு அதுல பார்த்தா எல்லா மாவட்டங்கள்லையும் 3 பேர் போட்டி போடக்கூடிய வண்ணம் டெண்டர் விதிகள் எல்லாம் மாற்றி, யார் அந்த 3 பேரு? கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள், கிறிஸ்டி குமாரசாமியுடைய பினாமி நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே போட்டி போட்டு, இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டுமே 37 மாவட்டங்களிலும் எப்படி டெண்டர் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் தெள்ள தெளிவாக மார்ச் மாதத்துல கொடுத்திருந்தோம். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, வெறும் 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு போக்குவரத்து செய்ய வேண்டிய நெல்லை, அதுதான் அரசாங்கம் நிர்ணயித்த விலை. அன்றைய தினம் வரை ஈவன் கொட்டேஷன் பேசிஸ்ல அரசாங்கம் ஓட்டி கொண்டிருந்த விலை 329 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. ஆனால் அதை விட 2 மடங்காக கிட்டத்தட்ட 598 ரூபாய், 600 ரூபாய் அப்படின்னு ஒரு மெட்ரிக் டன்னுக்கே இவ்வளவு அளவிற்கு அரசாங்கம் கொடுத்தது. யாருக்கு? இந்த கிறிஸ்டியோடைய பினாமி முருகர் பேரால அவர் வச்சுட்டாரு. குமாரசாமி, நான் முருகர் பேர்ல தானே இருக்கிறேன், என்னுடைய பேர்லயே அப்படி கம்பெனி வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி கந்தசாமி என்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ்னு எல்லாமே டீ கடை சைஸ்ல தம்மா துண்டுக்கு, அந்த மளிகை கடை மாடியில, சைக்கிள் கடை பக்கத்துல, டீ கடை மாடியில, இதெல்லாம் நம்ம போட்டோவோட எடுத்து வெறும் ஒரு 10x10 ரூம்ல ஆபரேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான டெண்டர்கள் எப்படி வெற்றி பெற்றது? எந்த அனுபவமும் கிடையாது. அவ்வளவு நாட்கள் லாரி ஓட்டிக்கொண்டு அனுபவம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த டெண்டரில் யாருக்குமே தகுதி இல்லை என்று வெளியே தள்ளப்பட்டு விட்டு, இவர்களுடைய டெண்டரை மட்டும் ஓபன் செய்து கொட்டேஷனை பார்த்து, அவ கந்தசாமி கார்த்திகை எல்லாம் ஒரே ஆள் தானே, ஒருத்தர் 600 ரூபா சொல்ல, ஒருத்தர் 650 ரூபா சொல்ல, 600 ரூபா கொடுத்தவர் இருக்கிறதுல குறைவுன்னு கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி அப்பட்டமான ஒரு ஊழல். யாருடைய வரிப்பணம்? நம்முடைய வரிப்பணம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஊழலை நீங்க செஞ்சிருக்கிறீங்களே, இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள்னு அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்டையும் எல்லாருக்கும் நம்ம அனுப்பினா, அமைச்சர் அடுத்த நாளே ஆஜராகிறார். அமைச்சர் சக்கரபாணி சொல்றாரு, எந்த ஊழலும் நடைபெறவில்லை. ஏன் சார், நாங்க ஒரு புகார் அனுப்புறோம், நீங்க அமைச்சர் என்ன பண்ணணும்? நான் இதன் மீது ஒரு விசாரணை செய்யறேன்னு சொல்லணும். எந்த ஊழலும் நடைபெறவில்லைன்னு அடுத்த நாளே சொல்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்ப இதை பத்தி தெரிஞ்சிருக்கா? 2 மடங்கு ரேட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, எல்லாமே இதை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அமைச்சர் சக்கரபாணிக்கு. இன்று வரை இவர்கள் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அப்போ நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பல விஷயங்களை நம்ம சுட்டி காமிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ல எப்படி மோசடி செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இவர்கள் அவ்வளவு நாளாக அனுபவம் இருந்தவர்களை டெக்னிக்கல் பிட்லயே குவாலிஃபை ஆகலாம் வெளியே தள்ளி இருக்கிறாங்க, எப்படி 2 மடங்கு ரேட்டு சந்தை மதிப்பை விட கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு வயலேஷன் இருக்கு. அது இந்த மாசம் நம்ம பிடிக்க வேண்டியது. என்ன அப்படின்னா, இந்த டெண்டர் போடும் பொழுது, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு தஞ்சாவூர் டெண்டர் நோட்டீஸை காமிக்கிறேன். தஞ்சாவூர் டெண்டர் நோட்டீஸ்ல நீங்க நல்லா பார்க்கலாம் ஸ்கிரீன்ல, எப்படி 8/6/2023 அன்று தலைமை அலுவலகத்திலேருந்து முதல்ல அவங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க, நீங்க டெண்டர் நோட்டீஸ் போடுங்க, 4 இதழில் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு. 9/6/2023 அன்று டெண்டர் நோட்டீஸ் பப்ளிஷ் பண்றாங்க. நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை, ஜூன் 2025 எந்த மாசம்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மாசம் வரை கொடுக்கப்படுவதற்காக டெண்டர் அப்படின்னு கிளியரா போட்டிருக்கிறாங்களா? ஜூலை 2023 ஏன்னா ஜூன் 2023 டெண்டர் பப்ளிஷ் பண்றாங்க, ஜூலைல ஓபன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தா அதுல இருந்து கரெக்டா ஜூன் 2025 வரைன்னு டெண்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் டெண்டரை எப்போ அவார்ட் பண்றாங்க? அப்பயிலேருந்து ஒரு வருஷம். ஏன்னா அப்பவே நம்ம இந்த இஷ்யூ எழுப்பினதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா எப்படா கொடுக்குறது அப்படின்னு தெரியாம கொஞ்ச நாளைக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்புறம் கோபால்ன்ற ஒரு IAS இதுக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்து அவர் கிறிஸ்டிக்கு ஊழல் செய்வதற்காகவே
நேர்ந்து விட்டுருக்குறாங்கன்னு அந்த மாதிரி போல இருக்கு. கடந்த ஆட்சியிலையும் அவர் தான் வந்து இந்த பாமாயில் இதெல்லாம் பண்ணது. இப்போ கூட்டின்னு வந்து அவரு இவங்களுக்கு தான் டெண்டர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்குலாம் எப்போ கொடுக்குறாரு? ஜூலை 2024 தான் கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கும் பொழுது என்ன சொல்லணும்? டெண்டர் நோட்டீஸ்ல என்ன இருக்கு? ஜூன் 2025 வரை தான் டெண்டர். அப்போ ஒரு வருஷத்துக்கு தான் அவரால் டெண்டர் கொடுத்துருக்க முடியணும். ஆனால் மாவட்டம் ஆஃப்டர் மாவட்டம் எப்படி பணியாணை கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாருங்க. உதாரணத்துக்கு நான் தஞ்சாவூரை படிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன சொல்றாரு? படிக்க ஒன்றில் காணும் நிர்வாக இயக்குனர் அவர்களின் கடிதத்தின்படி தஞ்சாவூர் மண்டலத்திற்கு இந்திய உணவுக் கழகம் மற்றும் இந்திய உணவு கழகம் அல்லாத இயக்கத்திற்கு 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு போக்குவரத்து ஒப்பந்ததாரர் நியமனம் செய்வது தொடர்பாக தினசரி நாளிதழில் விளம்பரம் செய்ய அறிவுறுத்தப்பட்டதின் அடிப்படையில் தினசரி நாளிதழ்களில் விளம்பரம் செய்யப்பட்டு டெண்டர் 21/8/2023 அன்று மண்டல அலுவலகத்தில் நடைபெற்று ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்பட்டதில் கந்தசாமி அண்ட் கோ நாமக்கல் அவர்களுக்கு தேர்வு செய்ய இது கொடுத்தாங்க. இது எவ்வளவு இல்லாஜிக்கல் பார்த்தீங்களா? 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு டெண்டர் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் என்னைக்கு பண்ணாங்களாம்? அந்த 2023 பண்ணாங்க. ஆனா 2023 என்ன அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க தான் பாத்தீங்க? டெண்டர் நோட்டீஸ் காமிச்சனா என்ன இருக்கு? தெளிவாக இருக்கிறது. ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை. ஆனால் இங்க அப்பட்டமா என்ன போய் சொல்றாங்க? 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு இந்த டெண்டர் கொடுக்கலாம் என்று நாங்கள் டெண்டர் நோட்டீஸ் நாளிதழ்கள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோங்கிறத அப்பட்டமா ஒரு போய் சொல்றாங்க பணியாணையிலேயே. சோ இவங்க 2024 ஜூலைல கொடுத்தாங்க, ஒரு வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்க முடியும். ஜூன் 2025 வரை தான் டெண்டர் நோட்டீஸ்ல சொன்ன டேட் வரைக்கும் தான் கொடுத்துருக்க முடியும். அதை அப்பட்டமாக மீறிவிட்டு பொய் தினசரி நாளிதழ்ல நாங்க கொடுத்துருக்கிறோம்னு ஒரு பொய்ய சொல்லி அதற்கு பிறகு டெண்டர் ஓபன் பண்ணோம் ஆகஸ்ட் 2023. ஏன் சார் நீங்க ஆகஸ்ட் ஜூன் ஜூலைல நீங்க டெண்டர் போடும் போதே ஒரு வருஷம் கழிச்சுதான் நீங்க டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணுவீங்களா தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா? அப்போ எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்லி அதற்கு பிறகு அதுல இருந்து 2 ஆண்டுகள்னு சொல்லி. சோ இப்ப இதுவே ஒரு டைரக்ட் வயலேஷன். நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த டைரக்ட் வயலேஷன் வச்சு நாங்க உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறோம்னா, ஜூன் 2025 வரை தான் டெண்டர் நோட்டீஸ்ல இருக்கு. அதற்கு மேல் ஒரு நாள் இந்த டெண்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும், கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்கன்னாலும் இது அடிப்படையில இல்லீகல், சட்டவிரோதமானது. இதை வைத்தாவது இந்த மாதத்துடன் நிப்பாட்டுங்க. இப்ப நிப்பாட்டினீங்கன்னா கூட அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம 400-500 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் இல்லையா? இவர்கள் பண்ணக்கூடிய ஊழல் பணத்தை நம்ம சேமிக்க முடியும். திரும்ப நீங்க ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? 300 ரூபா, 320 ரூபா, 350 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க இல்லையா? கொட்டேஷன் வேணா பிரிச்சு பாருங்க. டெக்னிக்கல் பிட் போட்டிருந்தாங்க இல்லையா? டெக்னிக்கல் பிட் குவாலிஃபை ஆகணும் வெளில தள்ளினீங்கல்ல, திருச்சிலாம் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா 280 ரூபாய்க்கு கூட கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க ஓபன் பண்ணி பாருங்க வேணாம். இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு இப்போ ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இதை அரசாங்கம் நிப்பாட்டணும். நிப்பாட்டுவாங்களா? கிறிஸ்டி நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல முதல்ல பருப்பு சக்கர பாமாயில 2000 கோடி ரூபாய் ஊழல். அதற்கு பிறகு போக்குவரத்து 2020 ஒரு போக்குவரத்து டெண்டர் கொடுக்கப்பட்டு அதுல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஆல்ரெடி ஊழல் செஞ்சு 5 வருட டெண்டர் 3 வருஷத்துல நிப்பாட்டப்பட்டது 2023. இப்ப மீண்டும் அடுத்த டெண்டர்ல இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய ஊழல். கிறிஸ்டி நிறுவனத்தை நீங்க கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கு பதிலாக, அவர்களுடைய ஊழல்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக, கடந்த ஊழல்கள்லாம் இவ்வளவு பண்ணிருக்கிறீங்களா, நீங்கள் தான் ஊழலில் சிறந்த ஆட்கள், உங்களிடம்தான் இந்த ஒப்பந்தத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிறிஸ்டிக்காகவே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்க பேர் எதுக்குங்க தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்? உங்க பேரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம மாத்தலாம். இப்போ ஜூன் 30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜூன் 30ஆம் தேதி சட்டப்படி நீங்கள் டெண்டர் நோட்டீஸ்ல அறிவித்தபடி நீங்கள் ஜூன் 2025 இந்த டெண்டரை முடிக்க வேண்டும். இந்த ஊழல் டெண்டரை இதோட நீங்க நிப்பாட்டல அப்படின்னா, நாங்க ஜூலை முதல் வாரத்துல எங்களுக்கு அதுக்கான தகவல்கள் அதுக்குள்ள நீங்க தெரிவிக்கல அப்படின்னா, ஜூலை 7ஆம் தேதி நாங்களே போர்டு எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு போர்டு செலவு கூட தேவையில்லை. நாங்களே போர்டு எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் வேணாம். அந்த சிவில்ங்கிறது ரொம்ப அன்சிவிலா இருக்கு. அதனால நம்ம அந்த சிவிலை எடுத்துருவோம்.
அந்த சிவிலை எடுத்துட்டு கிறிஸ்டி அப்படின்னு போட்டுரும். அதை அடிச்சுட்டு கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ நல்ல டிசைன் பண்ணக்கூடியவங்க நீங்க அனுப்புங்க. தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஒன்று மாத்த போறோம். இப்போ மக்கள்லாம் சேர்ந்துதான் நம்ம மாத்தி ஆகணும். நம்ம மேனேஜிங் டைரக்டர் கிட்ட ஜூலை 7ஆம் தேதி நேர்ல கொண்டு போய் நம்ம இந்த போர்டை கொடுக்க போறோம். நீங்க கிறிஸ்டிக்காக தானே வேலை பார்க்குறீங்க, அவங்க கிட்ட போய் சம்பளம் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் உட்காந்து வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த போர்டை நம்ம மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கொடுப்போம். என்ன சொல்றீங்க? யாரெல்லாம் வரீங்க? வாங்க கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஜூலை 7ஆம் தேதி. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி சத்யபிரதா சாகு அவர்களே, மேனேஜிங் டைரக்டர் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன், அப்போ நீங்கள்லாம் உடனடியாக நீங்களாம் மக்கள் வரிப்பணத்துல தான் சம்பளம் வாங்குறீங்கிற கொஞ்சமாச்சும் கூச்சம் இருந்தால், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி அப்படிங்கிறது இருந்தா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவீங்க. என்னடா மக்களுடைய இவ்வளவு நூற்றுக்கணக்கான பணம், கோடி பணம் பறி போகுது அப்படிங்கிறது பதறும் மனசு. ஏழை மக்களுக்கு இன்னைக்கு 7ஆம் தேதிக்குள்ள போனாதான் ரேஷன்ல பொருள், 30ஆம் தேதி போனா பொருள் கிடைக்காது. ஏன்னா அந்த துறையில அவ்வளவு ஊழல், இந்த மாதிரி ஊழல் இல்லையா? சரி பண்ணுவோம். எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மக்களாகிய நாம் தான் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். இதற்கான ஒரு புகாரையும் கடிதத்தையும் முதலமைச்சர் முதல் ஆரம்பித்து எம்டி வரை அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இதற்கு பிறகும் அவர்கள் ஜூன் கடைசி வரைக்கும் கேன்சல் பண்ணலன்னா ஜூலை 7ஆம் தேதி போலாம். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷனா மாற்றுவதற்கான போர்டை எம்டி கையில கொடுக்கும்.